கொல்லி வைக்கப் போகின்றனர். நான் என்ன செய்வேன்? சரி 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 சொல்லு. வீடியோ எடுக்க நல்லா எடு. முத்தி சொல்லிட்டு போயிடுச்சு. போற மாதம் என் உடலர்ந்து தளர்ந்து ஈரமாதம் என் இடையது நொந்து மாதம் என் முகமெல்லாம் வெளுத்து நாங்க மாதம் நசக்கை மசக்கை நான் பெற்ற மகனே. 5ஆம் மாதம் என் அறையது நொந்து எனக்கு நீ கொல்லி வைக்க வேண்டும் என்று இருந்தேன். இன்று உனக்கு நான் கொல்லி வைக்கப் போகிறேன் மகனே. 6ஆம் மாதம் அறையது நொந்து 7ஆம் மாதம் என் இடையது நொந்து 8ஆம் மாதம் பட்டணமறிய பாங்கி மார்தொட்டி பட்டு பாவாடை நான் உடுத்தினே. 9ஆம் மாதம் நான் பெற்ற மகனே. 9ஆம் மாதம் உன் மாமன்மார்கள் வந்து தங்கத்தால் யானைகளும் தந்தத்தால் சேனைகளும் உந்தனுக்கு அழகு சீமந்தம் செய்ய 10ஆம் மாதம் நான் பெற்ற மகனே, நான் பெற்ற என் மகனே லோகிதா மெத்த வேதனையாள் பெற்று இந்த சண்டாளினால் பாம்பு கிரையாக்கி விட்டேனடா என் கண்ணே கண்மணியே நான் பெற்ற என் மகனே. எனக்கு நீ கொல்லி வைக்க வேண்டும் என்று இருந்தேனடா மகனே. இந்த பாவி உனக்கு நான் கொல்லி வந்தேனடா 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 சுடலை எதற்கும் அம்மா யாராக இருந்த நமக்கு என்ன சதிகாரி யார் அடி கடிதான் பேரடி மலையில் வந்து வினவும் தன்னை சுலபமான கூறடி முதலுமே
கல்லியும் நான் அல்லையா இந்த பாவி நான் கல்லியும் நான் அல்லையா ஐயா 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 நள்ளிருள் தண்டிலேந்தி நான் இந்த சுடலை வந்தேன் ஐயா கொல்லி வைக்கலானே கொல்லி வைக்கலானே கோபத்தை பொறுப்பாய் போற்றி 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 கவலரே ஐயா 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 கவலரை கல்லியுமல்ல கவலையுமல்ல அன்பு செல்வர் அரவந்தேண்டி இறந்து விட்டார் இந்த மயானம் தேடி வந்து விட்டேன் பொன்னும் துடையும் துரகதமும் அத்தரமும் நிற்கும் ஆயுள்யம் நச்சரவ கண்டித்த எல்லும் கருமம் இரணீரும் நின்று தற்கலவோ ஜெயம் என்பது நீதியின் வாக்கியத்தின்படி மாறி தண்டிக்க வேண்டியதான். ஆனால் இவள் விண்ணுலக பெண்ணா அல்லது மண்ணுலக வாசியா அல்லது காளியா பூதமா யார் என்று விசாரிப்போம். யாரடி ஐயா வரத்தல் உதித்த மகன் ஜனிக்க ஜனிக்கல் உள்ள வரைக்கறி குலத்தனம் பாடுவதில் என்ன சுகம் உண்டுமப்பா குலத்தனம் பாடுவதில் என்ன சுகம் உண்டுமப்பா சத்தியது உண்மையில கதியில பேசாத 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 நாட்டிற்கு
எனக்கும் ஈரக்கம் தயவு அத்தனை மத்தனம் இருக்கத்தான் செய்கின்றது. என்ன செய்வது? என் எஜமானுக்கு சேர வேண்டிய கால்பட முளத்துண்டு வாய்க்கரிசி ஒன்று வாங்காமல் ஒரு காலம் தகனம் செய்யக்கூடாது என்பது எஜமானிட்ட கட்டளை. அப்படி கால்பட முளத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு உள்ளத்தில் எந்த விதமான கதியும் இல்லையா? கால்பட முளத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த விதமான கதி இல்லை. உனக்கென்று சுற்றம் சூழம் யாரும் இருக்கிறார்களா? எனக்கென்று இந்த பாவிக்கு இந்த உலகத்தில் சுற்றம் சொந்தம் உற்றார் உறவினர் வேற யாருமே கிடையாது ஐயா. குழந்தையை கையில் ஏந்தி வந்திருக்கின்றாய். கணவன் இருக்கின்றாரா? ஐயா, கணவர் இருக்கிறார் ஐயா, கணவர் இருக்கிறார் ஐயா. அவர் எங்கோ இருக்கிறார். கணவர் இருந்தும் பதி இருந்தும் தற்சமயம் இல்லை ஐயா. கணவன் எங்கிருந்தார் என்ன? கணவன் எங்கிருந்தாலும் கணவன் கட்டிய மாங்கல்யம் கழுத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? இறைவா, பின்னால் ஏறிட்டு பார்க்காத எனக்காக இப்பேற்பட்ட ஒரு நிலைமை இந்த பெண் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா என்று விட்டு பார்க்கலாம். எத்தகைய பொய்ய குறிவிட்டார். இப்பூமண்டலத்தை விலைக்கு வாங்கலாம ஜொடிக்கிற மாங்கலத்தை அணிந்து கொண்டு கெதியில் சுற்றமலை பதினெட்டு அதிகாரி துடித்ததை பார்க்கும் நான் கோடி சூரியன் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைப்பது போல் தாலி அணிந்து கொண்டு கிளையில் சுற்றமலை பதினெட்டை ஓடி போசிக்கிறோம். இது என்ன கொடுமையப்பா! தேவர்களும் மூவர்களும் யாவர்களும் காண முடியாத எனது திருமாங்கல்யத்தை இந்த கேவலன் மயானத்தில் இருக்கும் வெண்பலையன் கண்களுக்கு தெரியும்படி செய்து விட்டாயே. பெண்ணாக பிறந்து நீதி தவறிவிட்டேனா? இல்லை, இந்த உலகத்தில் பெண்ணையாக பிறந்து சத்தியம் தவறிவிட்டேனா? சீதாதா, கங்காதரா, இறைவா, இது என்னடா சோதனை? இந்த பெண்ணின் கழுத்தை கிடந்த மாங்கல்யத்தை கண்டவுடன் நெருப்பிலே விழுந்த புழுவாய் துடிக்கின்றாரே, இதன் மர்மம் ஒன்றும் புரியவில்லையே. கேட்டு பார்க்கலாம். இந்த பெண்ணா இறந்து கிடக்கிற குழந்தை யார் என்று விவரமாக கேட்டால் கூறுவார் அல்லவா? அம்மா, அம்மா, மங்கையே மங்கையே உடை மணந்த கணவன் அல்லாது மற்றவர்கள் மங்கையத்தை சங்கஜத்த பொழுதங்கள் காண வைத்தார். அம்மா, பிறகு சொருவன் கண்டு கொண்டார் என்று பேதளித்து புலம்புகின்ற பெண்ணே கணவனதீரேதான் என்ன அம்மா கிண்ணறு கிம்பூரடுக்கு வித்தியாசத்தால் அப்படி எங்களுக்கு தெரியாமல் தாங்கள் கழுத்திலே மாங்கலித்தை புட்டி என்ற உத்தம புருஷன் யார்? தாங்கள் யார்? இந்த மயானத்திலிருந்து நடக்கிற குழந்தை யார் என்று சற்றே விவரமாக விளக்கமாக விரைவாக கூறுங்களம்மா. ஐயா கமலரே, என் வரலாற்றை கேட்டு என்னையா செய்ய போகிறீர்கள்? ஐயா கமலரை தெரிவிக்கிறேன், கேளுங்கள். கண்ணமாபுரியில் ஆளும் அதிதையன் மகள் சந்திரமதியின் பெயர் ஐயா அயோத்தியபுரி ஆளும் அரிச்சந்திர சக்கரவர்த்தி. இதோ இறந்து கிடக்கு. மகனே
அவர் இழந்தே கண்டி மணியே கண்டி அதெல்லாம் உதவி விட்டாத தேன்றுவையே அல்ல அல்ல குறையாத லட்சிக பாத்திரமே உடை பிறந்து நான் எப்படி எங்களுக்கு எல்லாம் தண்ணீரெல்லாம் இறைப்பாக நினைத்தீரடா எனக்கு பின்பாக நீயாவது அரசாட்சி புரிவாக நினைத்தீரடா உடை பிறந்து நான் எப்படி தாங்கள் யாரையா என் மகனை தூக்கி அழுவதற்கு காரணம் என்னையா என்னிடத்தில் கூறுங்கள் ஐயா தாங்கள் யாரையா தாங்கள் யாரையா என்னை தெரியவில்லையா உனக்கு யான் கட்டிய மனையால் என்னை தெரியவில்லை என்று என் அன்பிற்கு எளியவளே என் நடிச்சைக்கிறியாலே அன்புடையாரே படித்தொரு தவறாத பாவையே எனக்கு வெண்கொஞ்சம் நடந்த பேதையே கண்ணமா புரியே இருந்தவருக்கு வருகின்ற அருந்தவ செல்வியே என் கண்களுக்கு காற்றெடுத்த கற்பு கரதையே என் உடலோடும் உங்களோடும் இழந்த முத்தமையே உங்களை பிரிந்து யான் பெற்ற துன்பங்கள் ஏராளம் தாராவது நான் வந்த நேரமோ தங்களுக்கு துன்பம் வந்தது பிரபு மடிக்க கோபுரம் மரகத கோபுரம் மடிக்க கோபுரம் மரகத கோபுரம் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாடும் ஆண்டாவது இந்த மாநிலத்தில் சொல்வார்கள் என்ன செய்வது எப்படியாவது மகனை விடுவதற்குள்ளாக தகவல் செய்ய வேண்டும் உடைய அடிமை கொண்டார் அவரிடத்தில் சென்று ஏதேனும் பொன்பொருள் வாங்கி வந்தாயாரா குழந்தைக்கு சுவாமி ஐயர் கல்லஞ்ச படைத்தவர் கால் காசு கூட வாங்க முடியாது சுவாமி மகனம்மா கடமையை என்ன செய்ய வேண்டும் எஜமான் கொடுத்தால் வாங்கிவா இல்லை என்றால் காசு எம்பது வீதியிலாவது சென்று மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எடுத்து வா போ குழந்தை பார்த்துக் கொள்கிறேன் சீக்கிரமாக வர வேண்டும் போ தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இங்கே நீ தந்த பிச்சையிலே தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே பழகேன் அம்மா
காசிராச மகன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்தி கொண்டு விட்டு இங்க வந்து பிச்சை எடுக்கிறியா? எதுக்கு பிச்சை எடுக்கிற? உன் மகனை தகனம் செய்ய வேண்டினால் கால் பணம், முளைத்துண்டு, வாக்கரிசி எல்லாத்தையும் போடு. அவ்வளவு ஒன்றும் சேரலை. என்ன ஏதோ தேர் இந்த கால் பண்ண முளைத்துண்டு முளைச்சிக்கோ. யாரு மயான காவலாளி? நான் தான் அரண்மனை காவலாளி. அழைத்ததன் காரணம் என்ன? இதோ இந்த பெண்மணி காசிராச மகன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறார். சூரியன் உதயமாவதற்குள் இவள் கழுத்தை இருந்துண்டாக விட்டுபடி எனது எஜமான் வீரபாக உத்தரவு. எஜமான் வீரபாக உத்தரவா? கொலை செய்ய வேண்டுமா? என் எஜமான் தான் சொன்னார் என்பதற்கான ஆதாரம் ஏதும் உள்ளதா? இதோ என்னுடைய எஜமானுடைய வஜ்ராயுதம், புடி வாளை, குடு கோலை. காஜிராஜன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்திக் கொண்டதற்காக கொலை செய்ய வேண்டும் வீரபாக. நீயா கொலை செய்தா? நீ கொலை செய்தாயா? கொலை குற்றம் செய்யவில்லை சுவாமி. கால்பண முளைத்துண்டு வாய்க்கரிசிக்காக வீதி வீதியாக பிச்சை எடுத்து வந்தேன். நாதமும் சேரல. சரைட்டு அப்படி என்றால் தங்கள் எஜமான உத்தரபடி நீ இந்த கொலை செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னம்மா செய்வது? என் கரத்தாலே உயிர்விட வேண்டும் என்று அந்த இறைவன் சுவாமி கனவாலும் நினைவாலும் உடலாலும் உயிராலும் ஒரு கால் உரை பெரிய மாட்டேன் என்று உரைத்த என் கரங்களால் உயிர்விடப் போகின்றாயா? பார்த்தாயா? தீட்டிய வாள்கள் நினைவெடுத்த தோள்களை வேட்டைக்கு சென்று வாருங்கள் என் வீரத்திற்கு. இப்பொழுது உருடி கழுத்துக்கே திரும்பிகிறது. பார்த்தாயா? என்னமா செய்வது? கணவன் கையில் இறந்து விட்டால் நான் பாக்கியவதி மன்னா, நான் பாக்கியவதி சுவாமி. சூரிய குலத்து வேந்தர்கள் எல்லாம் நெறிமுறை தவறாதவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி சூரிய குலத்தில் பிறந்து விட்டதால் யான் கடமையை மீற முடியுமா? கடமை என்னை வாவாகி நினைத்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் உன்னை வாவாகி நினைத்துக் கொண்டிருக்கின்றான். கடமையே பெரிதென்று நினைப்பவன் அல்லவாயா? கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். நீங்க வருவார் என் எஜமானட்ட கட்டளை நிறைவேற்றப் போகின்றேன். இறைவா அதை தொழில் தெய்வத்த உயிரை விட போகிறமே என்று மனதில் எதுவும் தவறாக நினைத்தாயா? என்ன நினைக்கவில்லை சுவாமி. மாலை விடுவதற்கு காரணம் என்ன? எத்தனை பிறவி எடுத்தாலும் தாங்கள் கணவராக பிறக்க வேண்டும், லோகிதாசன் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தேன் மன்னா. இத்தனை இன்னல்களுக்கு பிறகு இனிமேல் இந்த பூலோகத்திலே பிறப்பொன்று வேண்டுமா? இனிமேல் இந்த இறைவனிடத்தில் கேட்பதெல்லாம் பிறவா வர வேண்டும் மருமானே. அப்படி பிறந்தாலும் உந்தன் திருவடியை மறவாத வர வேண்டும் என்று கூட வருமா? கடமையை நிறைவேற்றப் போகின்றேன். நீங்க மருமா இறைவா, தாங்கள் என எத்தனை முறை சோதித்தாலும் சரிதான், அத்தனை முறையும் சத்திய சோதனையாக ஏற்றுக்கொள்வேன். இறைவா இறைவா இறைவா, என்னை படைத்த இந்த உலகத்தை படைத்த முதல் கடவுள் என்பது உண்மையானா? தன்னாரமின்
வாழ்ந்தவர் சந்திரமதி என்பது சத்தியம் நிலைக்கட்டும், தர்மம் வளரட்டும். நான் பார்த்த சத்தியம் உண்மையாக இருந்தால் எனக்கு காட்சியளிக்க வேண்டும். ஐயனே மனைவி பக்தர்களுக்கு பொருளுக்கும் பரமேஸ்வரர்களுக்கு கோயில் என்ற சபையில் நடந்த வாக்குவதம் என்னுடைய சித்திரை சோதனை நாடகம். நீயே வெற்றி வந்திருப்பான். 56 நாட்டு நீயே அரசாட்சி பெறுவாயாக. முக்காலமும் உணர்ந்த முனிவரத்திற்கு கொடுத்த நாட்டுக்கு இனிமேல் எக்காலமும் அறுவதில்லை என்று நான் தாரை பார்த்து கொடுத்திருக்கிறேன். ஹரிசந்தா சுவாமி, நீ காத்தது மயானம் அல்ல, யாகசாலை. உன்னை அடிமைப்படுத்தது வீரபாக அல்ல, யமதர்ம ராஜன். உன் மனைவி மகன் அடிமைப்படுத்தது காலகண்டே அல்ல, அக்னி பகவான். உன் மகனை கிடைத்த பாம்பு அல்ல, முருக கடவுள். இறந்து கிழக்கு கடக வந்து உயிரை எழுப்பி தருகிறேன், லோகிராஜன் உயிரை எழுப்பி தருகிறேன். மீண்டும் நீயே ஆளுவாயாக. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் அருணாச்சலத்தை போட்டி நாம் அணையை போட்டி, அருணாச்சலத்தை போட்டி நாம் அணையை போட்டி. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அன்புகளே பொதுமக்களே, இந்நிகழ்ச்சி இறுதி வரையிலும் அமைதியாக கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும், இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினருக்கும் அருமை ஐயா மாணிக்கம் சேர்வை ஐயா அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமாகிய அருமை உடன்பரவா சகோதரர் இந்த நாடகத்திலே நகைச்சுவை நடிகராக நடித்த அருமை சகோதரர் சண்முகராசா அவருடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தெய்வீக இறைப்பணியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாடு செழிக்க வேணும், இதுவரையில் எங்களுக்கு மிக மிக அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து தந்த பாலன் ரேடியோஸ் உரிமையாளருக்கு எங்கள் நாடகக்கலைக்குழுவின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக மிக அருமையாக ஒளிபெருக்கி இந்த நாடகம் சிறப்புடைய செய்தது அவர் கையில் தான். நன்றி, நன்றி, வணக்கம்.